அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறத பார்த்தோம். 15/2/2026 முதல் 21/2/2026 வரை சிம்ம ராசிக்கு இத்தகைய பலன் கொடுக்கிறது பார்த்தோம். சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களே. சிம்ம ராசி ஜெயிக்கணும், சிம்ம ராசி வெல்லணும், சிம்ம ராசி ஜெயிக்கணும், சிம்ம ராசி வெல்லணும், இந்த ஏதாவது கவனம் இருக்கும். நான் எப்படியாவது தேடிடணும், நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்ங்கிறது மன வைராகியம் உருவாக்கிக்கொண்டே இருக்கும். இந்த காலத்துல எதுக்கு இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரத்துல அதிகமா மன வைராகியம் கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல சந்திரன் சேர்ந்து 17ஆம் தேதி வரும்போதும் 6ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரன் இந்த வாரத்துல தொடக்கத்துல இருப்பது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலிமை காக்கும். உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய எண்ணம் உதயமாகும். புதிய தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யலாம்னு உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றிக் கொள்ளணும். ஒரு ஷாப் வைக்கணும், நான் ஒரு மால் வைக்கணும், ஒரு கடை வைக்கணும், ஒரு தொழில் அதிபர் ஆகணுங்கிற ஆசை உடையவர்கள்லாம் ஆன்லைன் கிரெடிட் மார்க்கெட் செய்யணுங்கிறது, ஏஜென்சி எடுத்து நடக்கணுங்கிற நினைப்பு உடையவர்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்துல நான் என்ன செய்யணும், ஒரு ஏஜென்ட் எடுத்து நான் நடத்தலாம், தப்பே கிடையாது. அதே இந்த கிரகம் உங்களுக்கு சுக்கிர பகவான், சூரியன், சனி, ராகு தோஷமாக இருந்தாலும் மற்ற கிரகம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குது. 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன், லாபாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்ந்து 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன், அனைத்து கிரகம் உங்களுக்கு ஒன்னா கூடி 12ஆம் அதிபதியோட சேர்ந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு நன்மையே உண்டாகும். ஆகவே சற்று நிதானத்தோட இருந்து செயல்பட்டாலே உங்களுக்கு கால சிறந்த பலன் கொடுக்கும். இந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன தேவை? புத்தி கூர்மை வேணும். நான் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், நான் இந்த காலத்துல நான் செய்தோம், இந்த வாரத்துல நான் அடியெடுத்த வைத்த செயல் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது ஒரு மன திருப்தி உங்களுக்கு உண்டாகணும்னா தொடர்ந்து நான் சொல்லுவேன். வேணும் இந்த காலத்துல நம்ம ஒரு அவசரமான காலமாக இருந்தாலும் ஈஸ்வரனுடைய பிரார்த்தனை செய்யணும். சிம்மராசிக்காரர் பிரார்த்தனை செய்து கொண்டே ஒரு காரியத்தை செய்யும் போது கைமேல் பலம் அடையும். ஆகவே தொழில் தொடங்கக்கூடியவர்கள், புதிதாக செயல்படக்கூடியவர்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விரும்பும் அன்பர்கள் அனைத்தும் கை கொடுக்கும் தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயமலா ஜெயமலா வாழ்ந்த வளர்ந்தேன்.